தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யோர்தானில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் இலங்கை பணியாளர்கள் சிலர் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 24 பேர் கைது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை யாழ் நூலகத்திற்கு விஜயம். சீனாவில் பலத்த மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜோர்தானில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் இலங்கை பணியாளர்கள் சிலர் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ் பிரஜை ஒருவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜோர்தானில் உள்ள இலங்கை பணியாளர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இலங்கை பணியாளர்கள் 6 பேர் ஜோர்தான் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணியாளர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனியவிடம் வினவப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் குறித்து தமக்கு அறிய கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். ஜோர்தானுக்கான இலங்கை தூதரக தொழிலாளர் பிரிவின் உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாகவும் சமரச முயற்சிகளை சாதகமான முறையில் அவர்கள் முன்னெடுப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை யாழ் நூலகத்திற்கு விஜயம் செய்தனர். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய மாநிலங்களவையின் உறுப்பினரும் எதிர்க்கட்சி பிரதி தலைவருமான ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான 15 பிரதிநிதிகள் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த குழுவினர் இன்றைய தினம் யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். அத்துடன் அவர்கள் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இந்திய குழு நேற்று மாலை அரியாலை வீட்டு திட்டத்தினை பார்வையிட்டனர். அரியாலை நாவலடி பகுதியில் மீள்குடியேற்றப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் கலந்துரையாடினர். இந்த பகுதியில் 420க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் 50 குடும்பங்களுக்கு மாத்திரமே இந்திய வீட்டு திட்டத்தினூடாக வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இதன்போது மக்கள் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளனர். யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தினுடனான தெரிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஹமாதோட்டை பந்தகிரிய மகாவேவாவியின் அணைக்கட்டு உடைப்பெடுக்கும் அபாயம் காணப்படுவதனால் பிரதேச மக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த நிலைமை உருவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உடைப்பெடுக்கும் நிலையில் உள்ள ஹம்மாதோட்டை பதகிரிய பாவி. இந்த பாவிக்கு அருகில் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்கின்றனர். அதிக மழை மற்றும் காற்று காரணமாக மகாவேவ பாவியின் அணைக்கட்டு உடைப்பெடுக்கும் அபாயம் காணப்படுகிறது. இதன் காரணமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திஸ்ஸ மகாராம நீர்ப்பாசன பொறியியலாளருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஆனால் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விவசாயத்தில் ஈடுபடும் 4000க்கும் அதிகமான குடும்பங்கள் உள்ளன. இந்த பாவி 1957ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. அதன் பின்னர் எந்த ஒரு புனர்நிர்மாணங்களையோ விவசாய அமைப்புகளோ நீர்ப்பாசன திணைக்களமோ மேற்கொள்ளவில்லை. பாதுகாப்பற்ற நிலை தற்போது காணப்படுகிறது. அணை உடைப்பெடுக்கமாக இருந்தால் 4000 குடும்பங்களும் இடம்பெயர நேரிடும். காணி போலீஸ் அதிகாரங்களின்றி வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் வகையில் கையொப்பங்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று ஆரம்பமானது. தேசிய சுதந்திர முன்னணியினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனுராதபுரத்தில் நேற்று ஆரம்பமான இந்த கையெழுத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கை கஹடகஸ்திகிலிய ஊடாக ஹபரண பகுதியை சென்றடைந்தது. ඉඩම් බලතල සහ පොලිස් බලතල සහිත පළාත් සභාවක් හදනවාට විරුද්ධව මේ පෙත්සම රත්නය காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களுடன் மாகாண சபைகளை அமைப்பதற்கு எதிராக இந்த மாவட்ட மக்கள் அனைவரும் கையொப்பமிட்டுள்ளனர். ஹபரண நகரமானது வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும்.
யுத்தத்தை வெற்றி கொண்டது போன்று இந்த திட்டத்தினையும் நிறுத்துமாறு ஜனாதிபதியிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். නවත්තන්න ඔබතුමා යුද්ධ ජයග්‍රහණය කළා වගේම தம்புள்ளை நகரிலும் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 24 பேர் தலைமன்னாருக்கு வடக்கேயுள்ள கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் நேற்று பிற்பகல் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான 5 ட்ரோலர் படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் 24 பேரும் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்படவுள்ளனர். அமெரிக்காவில் கியூபா பிரஜைகள் கைது செய்யப்பட்டமை குறித்து உலக நாடுகளில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளதாக மனிதவளம் தொடர்பான சிரேஷ்ட அமைச்சர் டியோ குணசேகர தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட 5 கியூபா பிரஜைகளையும் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி உலக நாடுகளில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இலங்கையில் உள்ள கியூபா தூதரகம் மற்றும் இலங்கை கியூபா நட்புறவு சங்கம் ஆகியன ஒன்றிணைந்து நேற்று மாலை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. தாதுருடாத் கியூபான் ஆன்பியோ கியூபாவே ரட்டே ஜனதாவகை பிரச்சனை නෙවෙයි ராஷ்டிரவாதத்தின் விருத்த இது கியூபா அரசாங்கத்தினதோ கியூபா மக்களினதோ பிரச்சனை அல்ல. பயங்கரவாதத்துக்கு எதிராக மனிதாபிமானம் தொடர்பில் போராடுகின்ற அனைவரதும் கடமையாக இது மாறியுள்ளது. அதனாலேயே இந்த பிரச்சனையை நாமும் கையில் எடுத்து நாடளாவிய ரீதியில் இந்த கருத்தை மேம்படுத்த செயற்படுகின்றோம் என்று 2 நாடுகளை தவிர ஏனைய அனைத்து உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் அமைப்பும் இதனை வெண்மையாக கண்டிக்கின்றன. මුළු රටවල් ඔක්කොම ලෝකේ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මේ තරහලා දගෙනවා. சுற்றுலாத்துறை தற்போது துரித வளர்ச்சி அடைந்துள்ள போதிலும் அதன் நன்மைகளை ஒரு சிறு பிரிவினரான பாரிய வர்த்தகர்களை அனுபவிப்பதாக இலங்கை சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தினர் சுட்டிக்காட்டினர். நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட வேண்டிய இடங்கள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய இடங்கள் உட்பட வியாபார நடவடிக்கைகள் 7 பாரியளவிலான வர்த்தக நிறுவனங்கள் இணைந்து முன்னெடுத்து வருவதாக இலங்கை சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு வரவழைப்பதே 2016ஆம் ஆண்டின் பிரதான இலக்காக உள்ளது. இது கனவாக இருந்தாலும் அழகான கனவாகத்தான் இருக்கின்றது. கடந்த வருடம் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த 7 வர்த்தக நிறுவனங்களிடம் சுற்றுலாத்துறையின் அதிகாரம் உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் அதன் நன்மை பொதுமக்களை சென்றடையவில்லை. இந்த பிரச்சினை தொடர்பாக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு திணைக்களத்தினால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எமது பிரச்சினை தொடர்பில் கூறுவதற்கு அமைச்சர் ஒருவர் இல்லை. அமைச்சர் பெசில் ராஜபக்ச மிகவும் வேலைப்பளுவாக உள்ளார். இதனால் அவரை சந்திப்பதற்கு முடியாதுள்ளது. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆனால் இந்த நாட்டில் சீனிக்கு அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். தெங்கு கைத்தொழில் மேம்பாட்டிற்கு அமைச்சர் இருக்கிறார். 2016ஆம் ஆண்டு 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்த்து புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி மக்களிடம் பணம் புரளக்கூடிய பாரிய வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இது 2013ஆம் ஆண்டாகும். 2016ஆம் ஆண்டிற்கு இன்னும் 3 வருடங்கள் உள்ளன. அதன் பொருட்டு எவ்வளவு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளது. எனவே நிச்சயமாக எமக்கென்று ஒரு அமைச்சர் தேவை. கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசிகள் உட்பட ஒரு தொகை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சிறைச்சாலைக்குள் நேற்றிரவு திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அங்குள்ள உத்தியோகத்தர் ஒருவர் கூறினார். சுமார் 60 சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சோதனை நடவடிக்கையின் போது 33 கையடக்க தொலைபேசிகள், 15 சிம் அட்டைகள் உட்பட 100 கிராம் ஹெரோயின் மற்றும் கஞ்சா போதைப்பொருள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. මේ ප්‍රමාණය තමයි එක පැකට් එකක ඒ කියන්නේ ඒගොල්ලෝ විකුණන
சுமார் 5756 கிலோகிராம் எடை கொண்ட கிடைத்திற்கரிய தாவரங்களின் உடற்பாகங்களை கடத்திய ஒருவர் வெலிகந்தை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் நேற்று மாலை வெலிகந்தை வடமுன பகுதியில் லொரியொன்றை சோதனைக்கு உட்படுத்திய போது தாவர பாகங்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். 118 உரப்பைகளில் இந்த தாவர பாகங்கள் அடைக்கப்பட்டு லொரி மூலம் கடத்தி செல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இவை பாதுகாக்கப்பட்ட தாவர இனத்தை சார்ந்தவை என்பதுடன் தம்வசம் வைத்திருத்தல் மற்றும் கொண்டு செல்லல் சட்டவிரோதமானது எனவும் போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர்.